வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம். சகோதரர்களை வரவேற்கிறேன். ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பிரதர்ஸ். நியூசிலாந்து போனோம் அப்படிதானே? இப்போ நிறைய வழியில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேஷியோவில் நியூசிலாந்து என்ட்ரி விசா அண்ட் ஒர்க் பெர்மிட், அதாவது இ விசாவில் நம்ம உள்ளே இறங்குறோம். அதுவும் மல்டி என்ட்ரி விசா ஃபார் 2 years வேலிடிட்டி. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் இல்லை, பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு க்ரூஸ் லைன் ஷிப், உங்களுக்கு தெரியும், 10 நாள் ட்ராவல் பண்ணி இறங்குறோம். அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அழகாக போகுது. இது எல்லாரும் பண்ண முடியாது. சில ட்ராவல் கம்பெனிஸ் நினச்சா பண்ண முடியும். அக்ரிமெண்ட் போட்டே பண்ணுறோம். அது உங்களுக்கு சேஃபு, பேமெண்ட் டைம் 2 ஸ்டேம்பாக கொடுக்கலாம். அது விஷயமா நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு நியூசிலாந்து தெரியும், நல்ல நாடு. ஓகே, நிறைய பேர் இ விசா எடுத்து டைரெக்டாக ஃப்ளைட்டில் பண்ணாலும் டிபோர்ட் ஆயிடுது. அதனால பயங்கர நஷ்டம்தான் அப்படி. ஓகே, மற்றபடி ஒர்க் பெர்மிட் கிடைக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால், வழி கொஞ்சம் மாற்றி, புரியுதா? இந்த வழி இது பார்க்குறதுக்கு ஏதோ சுற்றுலா பயணம் போன மாதிரி தான் இருக்கும். ஆமாம், உண்மை அதுதான். இதுக்கு நமக்கு ஈஸியாக கிடைக்குது. பட் அது வந்து ட்ராவல் டூர் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக பண்ணி அங்கே லேண்டிங் பெர்மிட் எடுத்து அங்கே போய் ஸ்பான்சர்ஸ் வச்சு பெர்மிட் மாற்றி கொடுக்குற மெத்தடு தான் இது. இது விளக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நிறைய பேர் வந்து இதை இப்படிலாம் கூட போகலாமா? ஆனால் போகலாம். எல்லாமே முயற்சி தான் இல்லையா? பாஸ்போர்ட் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளிநாட்டுக்கு யாரும் அனுப்ப முடியாது, உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்காது. பட் இப்படி ஒரு சோர்ஸ் இருக்குது. இதுலேயும் ஆள் போய் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓகே, ஷிப்லலாம் உங்களுக்கு எத்தனை பேசஞ்சரும் ஏறி போகலாம். பட் அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம அங்கே இறங்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு விசா. இதுக்கு பேர், இந்த ஷிப்பில் போகிறதுக்கு மல்டி என்ட்ரி விசா அப்படிங்கிற ஒரு விசா. அதான் க்ரூஸ் லைன் விசா. ஓகே, எத்தனை தடம் போய்க்கலாம் அந்த மாதிரி. அப்போது இதுலேருந்து போய் இறங்கி அங்கே லேண்டிங் பெர்மிட், அதாவது லேண்டுக்குள்ளே இறங்குறதுக்கு பெர்மிட் அவங்க எம்ப்ளாயர் வாங்கிடுறாங்க. அதனால் அங்கே போயிடுறோம். ஓகே, இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட், அங்கே எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிக்கிறோம். இதான் மேட்ரு. ஓகே, இதுக்கு என்ன? ஜாப் அண்ட் செட்டில், ட்ராவல் பை ஷிப். இது ஒரு மல்டி என்ட்ரி க்ரூஸ் லைன் விசா, வேலிட் ஃபார் 2 years. அப்போ இதில் யாரெல்லாம் போகலான்னா எல்லாரும் போகலாம். ஈசிஆர், படித்தவங்க, படிக்காதவங்க, 55 வயசானாலும் பரவாயில்ல. அங்கே வேலை இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும், அதுக்கு அங்கே வேலை இருக்குது. அது இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஆஃபரே கொடுத்துட்றாங்க அங்குள்ள கம்பெனி, அங்குள்ள லோக்கல் மேன் பவர். அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறது நம்ம வேலை. ஓகே, அந்த பிறகு அவங்க லேண்டிங் பெர்மிட் வாங்கி பெர்மிட் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இது லீகல் வே தான். ஓகே, இது அங்கே இறங்கிட்டு தண்ணியில் குதிச்சு போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ நான் இருப்போம், இன்னொரு பார்ட்னர் இருக்காரு, அவங்க கூட்டிக் கொண்டே விடுவாங்க. அதனால பேமெண்ட்டாங்க நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். இதில் எப்போவுமே நினச்சினா போக முடியாது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. இப்போ 15ஆம் தேதி அக்டோபரில் ஒரு பேட்ச் போகுது. டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு 27ஆம் தேதி ஒரு பேட்ச் போகுது. அப்போ அதில் நம்ம முன்கூட்டியே, ஏன்னா இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வேலை செய்யணும். இந்த பேப்பர்லாம் எடுக்குது. ஃபஸ்ட்டு நியூசிலாந்து இ விசா போடணும், அது கிடச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தது அங்கே ஜாப் ஆஃபர் ரெடி பண்ணணும். அப்புறம் லேண்டிங் பெர்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்து நாட்டுக்கு இறங்கி அங்கேருந்து தான் ஃப்ளை ஆக முடியும் ஷிப்பில். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு ப்ராசஸ் டைம் மொத்தம் இப்போ நம்ம இப்போ ஆரம்பித்தோன்னா அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு பேட்சுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டிசம்பர் மாதம் பேட்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜஸ் வந்து 6.5. ஓகே, இன்க்ளூடிங் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஆனால் நீங்கள் ஷோ மணி வச்சுக்கணும். ஓகே, இதில் ஷிப்பில் போகிறோன்னா 10 நாள் ஷிப்பில் தான் உட்காந்து போகிறோம். ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு செலவு பண்ணிக்கிட்டு சந்தோஷம். இது அப்படி தான் போக முடியும். அந்த செலவெல்லாம் சேர்த்து தான். ஓகே ஓகே, இதுக்கு யாராவது தேவைப்பட்ட, அதாவது நிச்சயமாக போகணும். கொஞ்சம் இதெல்லாம் போய் சேர்ந்துடலாமாங்கிற பயம் இருக்கும். பயப்பட்டால் நம்ம போக முடியாது இல்லையா? சேஃபாக கொண்டு ஒரு பாதி அமௌண்ட் கிடச்சிட்டா போதும், மீதி அமௌண்ட்டு கூட அங்கே பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சேஃப்டி பண்ணியிருக்கோம். ஓகே, நாங்கள் மொத்தம் 6.5 வாங்குகிறோம். சரிங்களா? ஷோ மணி எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 லட்ச ரூபா வச்சுக்கணும். அது வந்து இப்போ ஷிப்பில் போகும்போது சாப்பாடெலாம் கூட இதில் கொடுத்துட்றாங்க. அதையெல்லாம் சேர்த்து தான். அது அல்லாமல் நீங்கள் ஏதாவது கையில் காட்டணும். ஏன்னா கஸ்டம்ஸ் தாண்டி, அதாவது நீங்கள் போர்ட்டில் இறங்கி ஷிப்பு இறங்கி போகும்பொழுதுலாம் காட்டணும். லேண்டிங் பெர்மிட் போகிறீங்களா, எங்கே தங்குவி, என்னெல்லாம் கேட்பாங்க. அப்போது ஷோ மணியாவது வச்சுக்கலாம். 1 லேக் அண்டாவோ அதை
நியூசிலாந்து கரன்சியாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்போ போகிறதுக்குள்ளே இந்த ஷிப்பு ஒவ்வொரு இடமா டச் ஆகி போவோம். நம்ம இறங்க வேண்டிய தேவை கிடையாது. 10 நாள் ட்ராவல். புரியுதுங்களா உங்களுக்கு? வழக்கமாக ஃப்ளைட்டில் விசா போட்டு ஃப்ளைட்டில் போட்டு இறங்கி டிப்போர்ட் ஆகிறதுக்கு பதிலாக இது சேஃபாகவே டெஸ்டினேஷன் சேர்ந்துருது. அப்போ அங்கே இறக்க மாட்டோம்லாம் கிடையாது. நம்ம இங்கேருந்தே லேண்டிங் பெர்மிட்லாம் இருந்தால் தான் நம்ம ஃப்ளைட் ஷிப்பில் ஏறுறோங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் குரூப்பாகவே போகலாம், தப்பு இல்லை. இப்போவே நீங்கள் டைம் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் 1 lakh டெபாசிட் வாங்குகிறேன். 50 கொடுத்தா கூட போதும் இல்லையா? ஏன்னா விசா போடணும், அங்கே நிறைய ஒர்க் இருக்குது. அதை அக்டோபர் 15 ஷெடியூலுக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு யார் எனக்கு உடனே போகணும், இந்த பேட்சிலே போகணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய டீட்டெயில்ஸ் தரேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்? உங்கள் CV, பாஸ்போர்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஒரு ஃபோட்டோகிராஃப். இதை வச்சு நாங்கள் விசாவுக்கு போட்டுருவோம். ரெண்டாவது அங்கே ஜாப்புக்கும் உங்களுக்கு ஏற்பாடாயிடும். அங்கே சம்பளம்லாம் எப்படி இருக்குன்னா வார பேமெண்ட். ஓகே, $2000 கிடைக்கும். ஒரு வாரம் 500லேருந்து 600 நியூசிலாந்து டாலர் கிடைக்குது. அக்காமடேஷன் நடத்துகிறோம், ஃபுட்டு இல்லை, அதில் இல்லை. அக்காமடேஷன் அவங்க வேலை கொடுக்குறவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகே, டியூட்டி டைம் மீல் இருக்குன்னு சொன்னாங்க, பட் எனக்கு அதை பற்றி தெரியல. எப்படினாலும் ஒரு மாதத்துக்கு 2000 நியூசிலாந்து டாலர் கிடைக்குதுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னா இப்போதைக்கு ரேட் கரன்சி கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 1.5 லட்சத்துலேருந்து 1.25 அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும். ஓகே, பட் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நியூசிலாந்து போகிறவங்க என்னை உடனே கால் பண்ணி பேசுங்க, நம்ம சந்திக்கலாம், அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகலாம். ஓகே, நன்றி. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, அது இல்லாமல் எங்களுக்கு சிங்கப்பூர் வேக்கன்சி, ஏர்போர்ட் ப்ராஜெக்ட், டெர்மினல் 5 டிகிரி ஹோல்டர்ஸ், டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு பாஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அது வருது. தேங்க்யூ.